இதே மாதிரி தான் இன்றைக்கு நாங்க இலங்கையில பல பகுதிகளில் பார்க்கிறோம். நாட்டில் மற்றவர்களுடைய சொத்துக்களை அநியாயமாக தம்பசப்படுத்தி கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நாட்டு சட்டம் ஒரு கடைய அல்லது ஒரு பள்ளியுடைய சொத்தை, பள்ளி கடைய அல்லது தன்னுடைய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு கடைய நாங்க கூலிக்கு கொடுத்தா 15 வருஷம் அல்லது 20 வருஷம் நாங்க அதுல தொடர்ச்சியாக இருந்தா அது எங்களுக்கு சொந்தமாகிடுமா? கண்ணியமானவர்களே, இது நாட்டு சட்டம், இது அந்நியர்களுடைய சட்டம், இது அநியாயக்காரர்களுடைய சட்டம். அது குர்ஆன் ஹதீஸுடைய சட்டமாக மாறத்துக்கு இயலாது. அது 20 வருஷம் அல்ல, 40 வருஷம் அல்ல, 50 வருஷம் இருந்தாலும் சகோதரர்களே, அது மற்றவருடைய சொத்து தான். அது அனுபவிக்கிற காலம் எல்லாம் எங்களோட வாழ்க்கையில நலவுண்டாக மாட்டோம். ஸ்ரீலங்காவில் அதிகமான பள்ளி வாயில்களுக்கு வருமானம் இருக்கும், கடன்கள். நீங்க வேண்டாம் விசாரிச்சு பாருங்க. கூலிக்கு கொடுத்திருக்கிறாங்க. எவ்வளவு தெரியுமா கூலி கொடுக்கிறாங்க? பழைய அக்ரிமெண்ட். இன்னும் சில இடங்களுக்கு கேள்வி வந்துச்சு, 500 ரூபாய் கொடுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க பள்ளி. எவ்வளவு பெரிய அநியாயம்! இன்னும் 1000 ரூபாய் பள்ளி கடைக்கு மாசம், ஒவ்வொரு மாசமும் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஏன்? பழைய அக்ரிமெண்ட். இதே மாதிரி சகோதரர்களே, மார்க்கெட்டுகள்ல கடைகளை சொந்தமாக்கி கொண்டவங்க அல்லது பள்ளியுடைய காணி அல்லது மற்றவர்களை காணி, நாங்க காணி இருக்கிறோம், 5 பேச்சஸ் 7 பேச்சஸ் வாங்கி இருக்கிறோம்டா, அது எல்லாம் அளந்து முடிஞ்சு பார்த்தா 6 பேச்சஸ் தான் இருக்கு. மற்றொரு பேச்சஸ் அவர் எடுத்திருக்கிறார், ஒரு பேச்சு அவர் எடுத்திருக்கிறார். அதுக்காக வேண்டி வழக்கு பேசுறாங்க. அது வழக்கு பேசி தன் கைவசமாக்கி கொண்டவங்க, லோயர் மாற பிடிச்சி வழக்கு பேசி தன்வசம் எழுதினவங்க இருக்கிறாங்க நிறைய பேர். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் மிகப்பெரிய அநியாயம். ஒரு நாள் வாழ்க்கையில நலவுண்டாக மாட்டிச்சு. ஆனா சிலர் கேட்கலாம், ஆனா அப்படி ஈக்கிறவங்க நல்ல ஈக்கிறாங்க. அநியாயம் செஞ்சு சொத்துக்களை அபகரிச்சிருக்கிறாங்க. பொண்டாட்டி பிள்ளை குட்டியோட நல்ல இந்த சுமண்டிகளோட நல்ல ட்ரிப் போறாங்க, வாராங்க, அனுபவிக்கிறாங்க. வெளிநாட்டுக்கு போறாங்க, ஹஜ்ஜுக்கு போறாங்க, உம்ராக்கு போறாங்க, வாராங்க, நல்லா அனுபவிக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு உண்டான ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரம் வரும் வரைக்கும் அல்லாஹ் தஆலா விட்டு வைப்பான். அந்த நேரம் வந்ததோட அல்லாஹ் பிடிச்சாங்க சகோதரர்களே, தாங்கேறா போகும். உலகத்துல அதாவது வழக்கு பேசி உலகத்துல நல்லா வழக்கு 20 வருஷம் 15 வருஷம் 10 வருஷம் பேசி வெற்றத்துக்கு இது உலக நடைமுறை. ஆனா ஆகிரத்துல ஒரு நாளும் அசையலா போகும். கண்ணியமானவர்களே, திமஷ்க் நாட்டை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் அல் முஅ்தஸிம் என்று சொல்லப்படக்கூடிய மார்க்கறிஞர் அந்த நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார். நல்ல நுணுக்கமாக கேட்டுக்கோங்க. அவர் சொல்றாரு, அந்த ஊர்ல 2 சகோதரர்கள் பஜார்ல நல்ல முறையில வியாபாரம் செஞ்சு கொண்டிருந்தாங்க. நல்ல வியாபாரம் செஞ்சு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு சகோதரருக்கு என்ன செய்தா, ஒரு கொஞ்சம் அதிகமாக பணம் தேவைப்படும். அப்ப மற்ற சகோதரத்தை கேட்டாரு, கடனாக நீ எனக்கு இந்த அளவுக்கு ஒரு தொகை தேவைப்படுது, அவசரமாக இந்த பணத்தை தருவியா? ரைட். ஆனா மார்க் அடிப்படையில ஏதாவது ஒரு ரகன் அடகு உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொறுமதியான சாமனை என்னிடத்துல கொடுத்துட்டான். அப்ப அவர் சொன்னாரு, இடத்துல ஒன்றுமே இல்லை, சரி நான் ஒரு வயலோடு வாங்கி இருக்கிறேன், அதனுடைய பத்திரம் இடத்துல இருக்கு, அதை நான் உன்னிடத்துல தாரேன், எனக்கு அந்த பணத்தை தான். உடனடியாக ஒரு லோயரை முடிச்சு அதுக்கு முன்னால் எழுதி சல்லி எடுத்துக்கொண்டு அவசரமாக போயிட்டார். இப்ப
பத்திரம் யாரிடத்துல இருக்கு, பிற சகோதரத்தில் இருக்கு. இப்ப கொஞ்ச காலம் போயிட்டு அந்த சந்தையில் கொஞ்ச காலம் ஒரு 3 வருஷத்துக்கு பின்னால அவர் திரும்பி வராங்க. திரும்பி வந்து அதே சொத்து சொல்லி எடுத்துக்கொண்டு வந்து தன் சகோதரத்தை கொடுத்து சொல்றாரு, ஏன் அந்த காணி பத்திரத்தை தான், ஏன் அந்த டீட தான். அவர் சிரிக்கிறாரு, என்ன டீட் கேட்கிறாரு, நான் அப்படியான ஒன்றுமே இருக்கிறதே இல்லையே, எடுக்கவே இல்லையே. எவ்வளவு வற்புறுத்தி கேட்கிறாரு, எவ்வளவு வற்புறுத்தி கேட்பியும் கொடுக்கல. அவர் சொல்றாரு, 2 பேருக்கு மத்தியில பிரச்சனை வருது, சண்டை சச்சரவு வருது. உடனடியாக சொன்னாரு, இந்த இடத்துல போ, இந்த இடத்துல ஒரு நீதிமன்றம் இருக்கு, அந்த நீதிமன்றத்துல போயிட்டு பாரு, 4 கதவுகள் இருக்கு, அதுல 7 நீதிபதிகள் இருக்கிறாங்க. நீ யாரிடத்துல போயிட்டு நீ வழக்கு போட்டு 7 உண்டா இதை எடுத்துக்காரு. இவர் போயிட்டு ட்ரை பண்ணாரு, எவ்வளவு முயற்சி செஞ்சாரு, ஆனா தோல்வி கண்டாரு. இப்ப அந்த கவலையில அநியாயம் இழைக்கப்பட்டு சும்மா உள்ள குட்டிக்கு போக வேண்டிய சொத்து இது அநியாயமாக இவனுக்கு பேசி என்னை ஏமாத்திட்டான். அந்த கவலையோடு இருந்து ஒரு கட்டத்துல நோயாளியாகி மௌத்தாவிட்டார். மௌத்தா போற நேரத்துல நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு கடிதம் எழுதினார். சொன்னாரு, மகனை கூப்பிட்டு வாப்பா, இங்க வா, நான் ஒரு கடிதம் கொண்டு தாரு. நீ என்ன ஜனாசாவை குளிப்பாட்டி நல்ல முறையில கஃபன் செஞ்சு தொழுவிச்சு அடக்கம் போறதுக்கு முன்னால பசார்ல இருக்கக்கூடிய இன்னார் காணி எடுத்தாலே அநியாயமாக இவருடைய கடைக்கு முன்னால வச்சு இந்த கடிதத்தை நீ வாசிக்குவாங்க. மகனும் அப்படியே செஞ்சாரு, கொழுப்பாட்டி தொழுவிச்சு அப்படியே கடைக்கு முன்னால அந்த ஜனாசாவை முன்னால வச்சு சொன்னாரு, என் வாப்பா மௌத்தா போறதுக்கு முன்னால இந்த கடிதத்தை வாசிக்க சொன்னாரு. சொன்னாங்க, கடிதத்தில் திரும்ப எழுதப்பட்டிருச்சு, ஏ மனிதா, இந்த காணிய அநியாயமாக நீ அடர்ந்தேறிய சொந்தமாக்கி கொண்டார். ஆனா நீ சின்னாய் உலகத்துல இந்த நீதிமன்றத்துல 4 வாசல்கள் 7 நீதிபதிகள் இருக்கிறாங்க, நீ வேணுண்டா கேட்டு எடுத்துக்கொண்டு சொன்னாய். ஆனா அது ஒன்றுமே எனக்கு பலனளிக்கல்ல. ஆனா இப்பொழுது நான் நீதமானவர்களில் மிக நீதமானவனான அல்லாஹ்வின் பக்கம் நான் சென்று கொண்டிருக்கிறேன். இப்பொழுது கொண்டு போய் என்ன அடக்கம் செய்ய போறாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய அந்த நீதிமன்றத்தில் நான் வழக்கு தொடுக்க போறேன். ஏதுண்டா நீனும் இந்த இடத்துக்கு வரப்போறாய், அதுக்கு தயாராகிய வா என்று சொல்லி அந்த கடிதத்தை முடிச்சிட்டு சகோதரர்களே உடனடியாக மகனும் போய் என்ன செஞ்சாரு, ஜனாசாவை அடக்கிட்டு வந்துட்டாங்க. கண்ணியமானவர்களே, அந்த கடிதத்துடைய கடைசியில் எழுதப்பட்டிருந்துச்சாம், மஹ்கமத்து துனியா, உலகத்துடைய நீதிமன்றங்கள் நீ எவ்வளவு செலவழிச்சாலும் உனக்கு சார்பாக மாறும். ஏன் இங்கு மனிதர்கள் தான் நீதிபதிகள், இங்கு சாட்சியாளர்களும் மனிதர்கள் தான், மறந்து விடாதே. ஆனால் மனிதா, நீ அங்கு வரப்போகிறாய், அங்கு யாரு தெரியுமா நீதிபதி? ரப்பி, என்னுடைய இரட்சகன் தான் அங்கு நீதிபதி. அங்கு யாரு தெரியுமா சாட்சியாளர்கள்? அல் மலாயிகா, மலக்குமார்கள். ஒரு பொழுதும் சட்டம் மாற்றம் செய்யாது. நானும் நீனும் அந்த இடத்தில் சந்தித்துக் கொள்வோம். யார் ஏமாற்றக்காரர்கள் என்பதை நீ விளங்கிக் கொள்வாய் என்ற கருத்தை அந்த கடிதத்திற்கு கீழால் எழுதப்பட்டிருந்ததாம். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, நாங்க படிக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம். யார் யாரெல்லாம் மற்றவங்க சொத்துக்கள் அபகரிச்சிருக்கிறோமோ அது ஒரு சான் அளவாக இருந்தாலும் சகோதரர்களே, அது அவங்களுக்கு நாங்கள் திருப்பி கொடுக்கணும். இல்லாட்டினால் அதற்காக வேண்டி சகோதரர்களே அவர்கள் அந்த நேரத்தில் அதை இழந்த அந்த கவலையோட அவர் 2 கைகளையும் ஏந்தி பதுவா செஞ்சாங்கடா சகோதரர்களே, நிச்சயமாக பலிச்சும். கடைசியாக சொல்றேன், முன்னால காலத்துல ஒரு அரசன் வாழ்ந்திருக்கிறார். அஹது துவா, மிகப்பெரிய அநியாயக்காரன். எந்த நேரத்தில் யார் எந்த காணியில வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவனுக்கு தேவைப்பட்டா உடனடியாக ஆட்கள் அப்புறப்படுத்தி வீடுகளை
இன்னைக்கு எங்க நாட்டிலேயும் பல இடங்களை நாம பார்த்தோமா இல்லையா, பல ஏரியாக்கள்ல பார்க்கிறோமா இல்லையா. ஒரு நாள் இவன் பார்க்கிறான், தன்னுடைய கோட்டை அரச தர்பாருக்கு முன்னால, கோட்டைக்கு முன்பதாக ஒரு சின்ன ஒரு குடிசை குடிசை, அதுல ஒரு ஏழை வயதான பெண் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அரசன் முன்னால வந்து பார்த்து சொல்றான், இந்த வீடு இருக்கிறாங்க, அதாவது இந்த அளவுக்கு பொறுமதியான இந்த கோட்டையை அசிங்கப்படுத்துறதே இந்த சின்ன இந்த கூடாரம். அதனால ஆட்களை கூப்பிட்டு சொன்னான், உடனடியாக பேசி உடைச்சி தரமட்டமாக்கணும். அந்த வீட்டுல அந்த பெண் இருக்கல்ல, ஆட்கள் போயிட்டு உடனடியாக தரமட்டமாக்கி ஃபுல்லா உடைச்சு போட்டாங்க. அந்த பெண் திரும்பி வந்தாங்க. திரும்பி வந்து பார்த்தா வீடு அப்படியே உடைக்கப்பட்டு அப்படியே தரைமட்டமாக இருக்கு. கேட்டா யார் இந்த வேலையை செஞ்சது சொன்னா, அந்த ஆட்கள் சொன்னாங்க, இந்த அநியாயக்கார அரசன் தான் இந்த வேலையை செய்ய சொன்னான் என்று சொன்ன நேரத்தில் உடனடியாக அந்த பெண் ரெண்டு கைகளை மேந்தி என்ன தெரியுமா சொன்னா, யாரும் இன்னி குந்து காயிபதன், நான் தான் தூர இந்த இடத்துல இல்லாமல் இருந்தேன். நீ யாருக்கும் அநியாயம் செய்யாதவன், நீ யாருக்கும் அநியாயம் செய்யாதவன், நீ அநியாயத்தை நினைக்காதவன். ஆனால் நான் பெற்றிருந்தேன், நீ எங்கிருந்தாய்? அந்த நீ எங்கிருந்தாய்? உடனடியாக சொன்ன என்ன தெரியுமா, அல்லாஹ் மஸ்ஸிஃப் பிஹி வபிதாரிஹி வபிகஸ்ரிஹி. யா அல்லாஹ், இந்த அரசனையும் இந்த அரசனுடைய வீட்டையும் அவனுடைய இந்த பிரமாண்டமான கோட்டையையும் நீ சுழிவாக்கிக் கொள்வாயாக என்று பதுவா செஞ்சா, அல்லாஹ் தஆலா அந்த பதுவாவை ஏற்றுக்கொண்டான். மார்க்க அறிஞர்கள் எழுதுறாங்க, அந்த அரசன் உடனடியாக அவனுடைய வீட்டோட, அந்த மாளிகையோட, அவனுடைய குடும்பத்தோட, யார் யாரெல்லாம் அநியாயம் செஞ்சார்களோ அவனுடைய ஆட்களோட அதே இடத்துல பூமிக்குள்ளால சுழிவாங்கப்பட்டு போனான். கனியமான சகோதரர்களே, அநியாயம் என்று சொல்றது உடனே கிடைக்கும், ரிசல்ட் உடனே கிடைக்கும். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் லேட்டாகி கிடைக்கும், அப்படி இல்லாட்டி மௌத்துக்கு பின்னாலே கிடைக்கும். கண்ணியமான சகோதரர்களே, நாங்க யாருக்கும் அநியாயம் இழைக்கவும் கூடாது, அநியாயத்தை நாங்க நினைச்சவும் கூடாது. மற்றவர்களுடைய சொத்து செல்வங்கள் அபகரிச்சோடுறதுக்காக வேண்டி கண்ணியமானவர்களே, எங்களுக்கு எழுதப்பட்டது எங்களுக்கு கிடைக்கும். எங்களுக்கு எழுதப்பட்டது அது எங்களுக்கு நாங்க என்ன செஞ்சாலும் கட்டாயமாக கிடைக்கும். அதுக்குன்னு சொல்லி சகோதரர்களை அநியாயமாக அவசரமாக பணக்காரனாக மாறத்துக்காக வேண்டி, அவசரமாக சமூகத்தில் பணக்காரனாக நடிக்கிறதுக்காக வேண்டி சகோதரர்களை நாங்கள் ஒரு நாளும் இந்த வேலையை செய்யக்கூடாது. கண்ணியமானவர்களே, அநியாயத்துடைய இன்னும் பல வகைகள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த திங்கட்கிழமை அதனுடைய பல வகைகளோடு உண்மையிலேயே சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில தேவையான மிக முக்கியமான விஷயங்கள் அது இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல பார்க்கறதோட, அநியாயம் செய்யறனால உலகத்தில் ஏற்படக்கூடிய 3 விதமான தண்டனைகளும், ஆசுரத்தில் மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய 10 விதமான தண்டனைகளையும் குர்ஆன் சுன்னா பேசியிருக்கி. அதையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகள்ல நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம். எதை எல்லாத்தையும் அழகான முறையில் நாங்கள் பேசினோமோ அந்த சிந்தனையில வச்சு அடிக்கடி இவைகளை மீட்டி சகோதரர்களே, இப்படியாப்பட்ட பயங்கரமான பெரிய பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய 100க்கு 100 தௌபா செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்கள் எல்லாத்தையும் ஆக்கி வருவானாக.